கோட்டீஸ்வரன்ட்டு தொடங்குறேன். கோட்டி, இந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? இதற்கான எதிர்வினை ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு திடீர்னு அது ஒரு வேகம் பெற்று அதற்கான எதிர்வினையாக வந்திருக்கிறதா? அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது சார்? அரசியலில் ஒவ்வொரு ஓட்டும், ஒவ்வொரு வாக்கு, ஒவ்வொரு ஆளுமை இல்லை பிரபலம் முக்கியம் தேர்தல் நேரத்தில். கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த 1000 விளக்கு தொகுதியில் யார் நிற்கிறாங்களுமே அது கவுன்சிலருக்கு நின்னா கூட தலைவர் ஒரு வாட்டி கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை ஆசீர்வாதம் வாங்கணும்னு போவாங்க. எம்எல்ஏவாக இருந்தால் கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் எல்லா கட்சியும் போயிடுவாங்க. அதாவது திமுக பார்த்துட்டு அதிமுக பார்த்தா தப்பாயிடும், இல்லை அதிமுக வேட்பாளர் பார்த்துட்டு நம்ம போகலன்னா தப்பாயிடும். அமைச்சராக இருந்தவங்கெல்லாம் கூட போயிட்டு வேட்பாளர்ன்ற முறையில் நீங்கள் ஒரு வாக்காளர், நான் வேட்பாளர், ஸோ வாக்காளரை சந்திக்கணும், அதனால் நீங்கள் என்னை சந்திக்கணும்னு சொல்லிட்டு உரிமையாக அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துருவாங்க. அவரும் அந்த ஃபோட்டோ ஷூட் பார்த்துட்டு எதுவும் பெருசாக பேசாமல் போயிடுவார். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா என் வழி தனி வழி அப்படின்னு அவர் பாட்டுன்னு அவர் வழியை பார்த்துட்டு போயிட்டுருக்கிறார். அப்படி போயிட்டுருக்கிறவர் இன்றைக்கி நான் என்ன அறிக்கை எதிர்பார்த்தேன்னா, தப்பு பண்ணிட்டே சிங்காரம், நீ என்னை தொற்றுக்கூடாது, தொட்டவங்களை நான் விட்டதே கிடையாது, போலாமா சிங்காரம் அப்படின்னு ஒரு படத்தில் கடைசியாக சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட் தான். வேறு வார்த்தைகளில் காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இல்லை, அது அவர் பாஷையில் அதுதான் அவர் தொண்டர்களுக்கு சொல்கிறது. தப்பு பண்ணிட்டே சிங்காரம் அது திரையில சொல்றது, திரையில சொல்றது, தரையிலையும் அதுதான் பொருள். காலம் காத்து இருக்கும்னா அது இன்னும் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். 4 வார்த்தை. காலம் காத்து இருக்கும்னா என்ன ஆகும், ஏதாகும், காலம் பதில் சொல்லணும்னா இட்ஸ் அ பொலிட்டிக்கலி லோடட் ஸ்டேட்மெண்ட் சார். அதில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வன்மத்தை காட்டலை, அவர் அநாகரிகமான சொல்லாடை பேசலை. என்னை பற்றி தவறான ஒரு கருத்து ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவர் தாவேக கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு, அந்த கருத்து உண்மையல்ல, அந்த உண்மை இல்லாத கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த தலைவர்கள் எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிலேருந்து ஆரம்பித்து முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், திமுகவில் இருக்கிற அமைச்சர், எல்லா கட்சியும் இருக்குது. அதில் திமுக, அண்ணா திமுக, விசிக, பாஜக, ஒட்டுமொத்த இந்தியாவுமே இருக்குது. அதில் எல்முருகனை சேர்த்தா. அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களோட கட்சியை சார்ந்தவர் ஒரு கருத்து பேசினவங்க இவ்வளோ பேர் கருத்து சொல்கிறாங்க, ட்வீட்டு போடுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ 3-4 நாளாக அவர் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. சரி, எல்லாரும் பேசுகிறாங்க, அப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்லணும், அட்லீஸ்ட் நன்றி சொல்லிவிட்டு ஒரு கருத்து சொல்லணும்னு கருத்து சொல்லியிருக்காரு. இது களத்தில் இப்போ நம்ம இன்னைக்கு தலைப்பு மற்றவங்கெல்லாம் பேசியதுனால அவர் இதில் ஒரு கருத்து சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்தார் அப்படின்னு. உள்ளுக்குள்ள வலி இருக்குது, வடு மறந்துச்சு. அந்த வடுவை இனிமேல் அவர் காட்டுவார். ஏன்னா சார், அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போகிறார். அவர் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சாரமோ இல்லை தாவேக்காவை பற்றி எதுவுமே பேசலை. அப்படி இருக்கும்போது அரசியலில் வர்றதுக்கு துணிவு இல்லாமல், தைரியம் இல்லாமல் ஒரு சிலர் இருந்தாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி இல்லை. அப்படின்னா இப்போ வண்டியை வேகமாக ஓட்டுறது சம்டைம்ஸ் வீரம், புத்திசாலித்தனம் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, நம்மளால் வேறு யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நம்ம கூட நம்மளை நம்பி பயணம் பண்ண வரவங்க பாதுகாப்பாக போகணுன்றது கூட ஒரு புரிதல். என்ன இவர் மெதுவாக போகிறாருன்னு கூட எடுத்துக்கலாம். அது அனுபவம், பக்குவம், பகுத்தறிவு, அது எப்படி வேணால் நம்ம பார்க்கலாம். அந்த புரிதல் இல்லாமல் அவர் என்ன சொன்னார், அந்த முடிவு அவர் தேர்தலேருந்து ஒதுங்கினதுக்கு என்ன சொன்னார், எனக்கு 10லேருந்து ஒரு 15% வாக்குகள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. மேபி ஒரு சில நேரத்தில் அது கூடலாம், அது யதார்த்தம். சரி, ஒருவேளை ஒரு ஸ்பாய்லரா 2 ஜாம்பவான்க இருக்கிறாங்க, ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இது 2ல் போய் நான் ஓட்டை கட் பண்ணி நான் தோத்து என்னோட தொண்டர்கள் எல்லாம் கடனாளியாகி அவங்க தோக்குறது எனக்கு வேணாம், எனக்கு ஒரு தொழில் இருக்குது, நான் அதை பார்க்குறேன், நீங்களும் உங்கள் தொழிலில் பாருங்கன்னு ஒதுங்கி போகிறவரை போயிட்டு தைரியம். அப்போ அவருக்கு தைரியம் இல்லைன்னா எதற்கு அவர் 96ல் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அவருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் வெளியில சொல்லக்கூடியவர். அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி தேர்தல் அரசியல்ல தொடரல அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து அவர் சொல்லலாம். நான் என்ன அவர் திரு ரஜினிகாந்தை குறைச்சி மதிப்பிடத்துக்கு சொன்னதை விட தன்னுடைய தலைவர் மனவலிமையோடு இருக்கிறார், எதிர்த்து களமாடுகிறார் அப்படின்னு சொல்ல வந்ததாக பார்க்கணுமா? அதே சார், அது நீங்கள் கொஞ்சம் அழகாக நாகரிகமாக சொல்லாடல சொல்கிறீங்க சார். இது ஒரு கோடு சார், இந்த கோடை விட இந்த கோடு பெருசு அப்படின்னா இந்த கோடு சின்ன சிறுமைப்படுத்துறதா தொண்டர்கள் புரிஞ்சுக்குவாங்க, இல்லை ரசிகர்கள் புரிஞ்சுக்குவாங்க. இதை ஒருபோதும் ரஜினி ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது, திரும்ப இதே பண்ணுறது. அதாவது என்ன பெருமைப்படுத்தி காட்டிக்கிறதுக்கு வேண்டி இப்போ அவையில் இருக்கிறவங்கள சிறுமைப்படுத்தி பேசுறது, அது அநாகரிகம் தானே. அது அவங்க எதுவுமே பண்ணலையே, என்னோட வாதத்தையோ என்னோட பிரச்சாரத்தை முன்வைக்கிறதுன்றது வேற. இன்னொன்று சொல்லாடல்ல, ரஜினி அவர்கள் வருவார்னு எதிர்பார்த்தோம், நல்லது செய்வார்னு எதிர்பார்த்தோம், அது ஆன்மீக அரசியல் அவர் வர, ஆனால் அவர் செய்யலை, அவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. விஜயகாந்த் வந்தார், முயற்சி பண்ணார், ஆனால் இன்னைக்கு நம்ம கூட இல்லை, ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறாரு, அதனால இவர் இழந்துடாதீங்க. இப்படி பேசினா அந்த கருத்து ஏற்புடையது. அவருக்கு பயம் காட்டிட்டாங்க, மிரட்டினா. அதாவது இதில் ஒரு கேள்வி என்னன்னா, ஆதவ் மாநில பொறுப்பில் இருக்கார், மறுக்கலை, ஆனால்
அவருடைய கருத்தை விஜய் ஏற்றுக்கொண்டார் அல்லது விஜய் கருத்துன்னு பார்க்கணுமா? முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து இத்தனை பேர் அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு அல்லது இதை கடுமையாக இது ஒரு பெரிய விஷயமா மாற்றி பேசக்கூடிய அளவுக்கு அல்லது திரு ரஜினிகாந்தே பேசக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்திலும் அது பார்க்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அரசியல் மேடைகளில் நிறைய பேசுகிறாங்க, இதெல்லாம் தாவேகா தரப்புலேருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள். அப்போ இது ஏன் இவ்வளோ பெருசாகுதுங்கிற கேள்விகளை நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ ஏன் இது இவ்வளோ பெருசாச்சு ரஜினி அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னா, சார் இதில் யார் யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் முருகன், மத்திய அமைச்சர், அதுக்கப்புறம் மாநில அமைச்சர் ரகுபதி, இல்லை சார் இவங்க எல்லாருமே 100% சீரியஸ் பொலிட்டீஷியன்ஸ், முழு நேர அரசியல்வாதிகள். அதுவும் இப்போ தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்கு வாங்குறது அதையே மையமாக வச்சுக்கிட்டு போயிருக்கிறவங்க இதை பார்த்து இது 2-3 நாள் ஆகியும் அவங்கெல்லாம் கருத்து போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கருத்து வந்த மறுநாளே நீங்கள் சோஷியல் மீடியாவில் வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் தெரியும். இன்னொன்று அது கூட கொஞ்சம் காமன் சென்ஸ். சீரியஸ் பாலிட்டிஷியன்ஸ் ஆனால் 3-4 நாட்களுக்கு பிறகு தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கிறது நம்ம கவனத்தில் எடுத்து. அது சார் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. மேபி இது நடந்த உடனே விஜய் அவர்களே ஒரு ட்வீட் போட்டு சகோதரர் வந்து ஆதவர்ஜன் வந்து என் மீது இருக்கக்கூடிய அதீத பாசத்தில் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா நானுமே வந்து ரஜினி சாரோட ஃபேனு அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல. பட் நீங்கள் தானே எல்லாரையும் உசுபேத்தி விட்றீங்க. நான் தான் உச்சக்கட்ட நடிகர், எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன், என்னை விட வேறு யாருமே ஆள் கிடையாது, கமல் சாரும் ஒன்றும் பண்ணலை, ரஜினி சாரும் ஒன்றும் பண்ணல, விஜயகாந்த் எதுவும் இல்லை, நான் தான் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அதே மெசேஜா நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துல தன்னடக்கமாக இல்லை வந்து ஒரு சொல்லாடல் நாகரிகமாக வச்சுருந்தீங்கன்னா அது கீழே போகும். நீங்களே வந்து முதலமைச்சரை வந்து அங்கிள்னு கூப்பிடுறீங்க. இப்போ திருப்பி எல்லாரும் வந்து அவங்க எதனா இல்லை இதே அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து பிரதமருக்கு பயன்படுத்துவீங்களா? அந்தளவுக்கு நெஞ்சுறுதி இருக்கா, உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்போது நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அது இன்னைக்கு கடைசியில் உங்களை எடுத்துன்னு வந்து இந்த நிலைமையில் நிறுத்தியிருக்கு. இப்போ உங்கள் கவனத்துக்கு அதே மேடையில் முதலமைச்சர் குறித்து அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், அதுக்கு இவ்வளவு எதிர்வினைகள் வந்துதான்னு தெரியல. அந்த வார்த்தையை பற்றி அக்னீஸ்வரன் தான் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி அப்படி பேசலாமான்னு கேட்டார். உங்கள் கவனத்துக்கு அதே மேடையில் அவர் திரு ரஜினிகாந்தை மட்டும் சொல்லலை, முதலமைச்சர் பற்றியும் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல அதாவதுங்க அவங்க பூத்தில் எதிர்வினை காட்டுவாங்க, இவர் வந்து காலம் பதில் சொல்லணும் போது அவர் இதுல இன்னைக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அதில் மாற்று கருத்தில் இத்தனை பேர் பேசியிருக்கும் போது அவர் அமைதியாக இருக்க முடியாது, அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றார். பேசலாம். பொன்ராஜ் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு இது என்ன தாக்கத்தை உண்டாக்கும், என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அல்லது இப்போ இந்த தலைவர்களுடைய எதிர்வினை, அதுக்கு ரஜினிகாந்துடைய எதிர்வினை, இதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியது? அது கதம் அப்படின்னு முடிச்சிட்டாரு ரஜினிகாந்த். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் கோட்டீஸ்வரன் அழகாக சொன்னார். தப்பு பண்ணிட்டே சிங்காரம் அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து முடிச்சிட்டாரா, ஆரம்பிக்கிறாரா? கதம் முடிச்சிட்டாரு. நீ அதாவது பகையை முடிக்க காத்திருன்னு ரசிகர்களுக்கு கட்டளை இட்டார். அதான் சோழியை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்போ ஒரு எந்த விதமான யாரையுமே குறை சொல்லாதவர்,